எஸ். இப்போ வெக்டாரை ஆட் பண்ண போறோம். இப்போ என்ன பண்ணணும்? எந்த மெத்தட்னா ட்ரையாங்கிள் மெத்தட். என்ன மெத்தடு? ட்ரையாங்கிள். ஆக்சுவலி இங்கே மழை பெஞ்சதுனால இங்கே நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கும்னு நினைக்கிறேன் பாப்பா. அப்படி இல்லைன்னா இது வந்து வெக்டார்ஸ் இதெல்லாம் பார்க்குறது நீங்கள் ஸ்க்ரீனை கூட பார்த்துக்கோங்க. அது ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன்ல, அதை கூட பாருங்கள். ஓகேவா? நல்லா பாரு, ரெண்டு வெக்டார் தான் ஆட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு மெத்தட் என்னது இப்போதைக்கு? ட்ரையாங்கிளோட லா ஆஃப் அடிஷன். கரெக்டா? என்ன தம்பி புரியுதா? இப்போ ட்ரையாங்குலர் லா ஆஃப் அடிஷனில் நான் ஆட் பண்ணணும்னு சொன்னால் என்ன சார் கண்டிஷனு? ஃபர்ஸ்ட் வெக்டரோட ஹெட்டும் செகண்டோட டெய்ல சேர்க்கணும். அப்போ நல்லா பாரு, இது ஃபர்ஸ்ட் வெக்டர்னு சொன்னால் இந்த செகண்ட் வெக்டரோட டெய்ல சேர்க்கணும். அப்போ இந்த வெக்டர்னா இதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிடணும். கரெக்டா இல்லையா? புரியுதா? இது ஃபர்ஸ்ட் வெக்டர், இது வந்து செகண்ட் வெக்டர். என்ன சார் பண்ணணும்? லெஃப்ட்டுக்கு கொண்டு வரணுமா? இதை இந்த வெக்டர் இங்கிட்டு கொண்டு வரணுமா? ரைட்டுக்கு. நல்லா பாரு, இது ஃபர்ஸ்ட் வெக்டர், இது செகண்ட் வெக்டர். நல்லா பாரு, இதை வந்து இப்படி கீழே கொண்டு வந்துடும். கரெக்டா? புரியுதா? இல்லைனா அந்த பையன் சொல்ற மாதிரி இப்போ நல்லா பாரு, சப்போஸ் நான் இப்படி கீழே கொண்டு வந்தேன்னா இதோட ரிசல்டன்ட் இதுவா? இல்லை சார், நான் வந்து லாஜிக்கலாக யோசிக்கிறப்ப சார் ஏ ப்ளஸ் பி தானே சார், ஏ வெக்டார் கூட பி வெக்டாரை கூட்டுறது தானே சார். நான் ஏ கூட பியை கூட்டினா என்ன, பி கூட ஏவை கூட்டினா என்ன? உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை வருது? கரெக்டாக இல்லையா? 3 + 2 எவ்வளோ? 5. 3 + 2 வந்து 5. 2 + 3 என்ன? 5. அப்போ வெக்டார் வந்து காம்புடேட்டிவ். இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் லெக்சரில் பார்ப்போம். பட் அந்த பையன் சொல்கிறது லாஜிக் தானே சார். ஏ கூட பியை கூட்டணும்னா பியை கீழே தூக்கி வந்துட்டீங்க. நான் என்ன பண்ணுறேன்? பியை மொதல் வெக்டாராக வச்சுக்கிறேன், நான் ஏவை மூவ் பண்ணுறேன். அப்போ என்ன சார் பண்ணுவீங்க நீங்கள்? நல்லா பாரு, நான் ஏவை இங்கே மூவ் பண்ணிடுவேன்னா கரெக்டா? அப்போ ரிசல்டன்ட் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் வெக்டார்லேருந்து செகண்ட் வெக்டார். நல்லா பாரு, இந்த ஆன்சரும் இந்த ஆன்சரும் ஒரே ஆன்சராக இல்லையா? புரியுதா? ஏன்னா நல்லா பாரு, இதுவும் பேரலல் வெக்டர்ஸ். கரெக்டா இல்லையா? புரியுதா? என்ன டிஃபிகல்ட்டி? என்ன அப்படின்னா டிஃபிகல்ட்டி ஒன்றே ஒன்று இருக்குது. நான் வந்து வரைஞ்சதில் கொஞ்சம் மிஸ்டேக். இந்த வெக்டர் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்காச்சும் நேராக வரையணும். இப்போ வரைஞ்சிட்டு ரிசல்டன் அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, இந்த ரெண்டு வெக்டர் வந்து அப்படியே ஜாயின் பண்ணிடலாமா? பண்ணக்கூடாது. கண்டிஷன் என்ன? ஃபர்ஸ்ட் வெக்டரோட ஹெட் வந்து செகண்ட் வெக்டரோட டெய்ல். அப்போ நல்லா பாரு, இந்த வெக்டரை இங்கெல்லாம் நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு வரணும். பண்ணலாமா பண்ணக்கூடாதா? சரி, இந்த வெக்டரில் எதாவது பண்ணணுமா? ஆல்ரெடி பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த வெக்டரில் என்ன பண்ணணும்? ஒன்று இந்த வெக்டரை இப்படி முன்னாடி இப்படி கொண்டு போய் வச்சுக்கலாம். இப்போ நல்லா பாரு, ஃபர்ஸ்ட் வெக்டரோட ஹெட் வந்து செகண்ட் வெக்டர் டெய்ல் இருக்குது. இல்லைன்னா என்ன பண்ணலாம்? இந்த வெக்டரை கொண்டு போய் மேலே வச்சுக்கலாம். கரெக்டாக இல்லையா? என்ன பண்ணலாம்? இந்த வெக்டரை தூக்கி மேலே வச்சுக்கலாம். புரியுதா? சரி, இதுக்கு சொல்லு. அப்படியே பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ ரிசல்டன்ட் என்ன சார் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் வெக்டர் அண்ட் செகண்ட். கரெக்டாக முடிஞ்சா? இதில் பாரு, இது ஃபர்ஸ்ட் வெக்டர், இது செகண்ட். அப்போ இப்படி வருமா ரிசல்டன்ட்? இதில் சொல்லு, ஃபர்ஸ்ட் வெக்டர் வந்து செகண்ட் வெக்டர். இதில் பர்ஃபெக்டாக இருக்குது சார். இதில் ஃபர்ஸ்ட் வெக்டர் டு செகண்ட் வெக்டர், இதில் ஃபர்ஸ்ட் வெக்டர் டு செகண்ட் வெக்டர். புரியுதா? இப்போ நல்லா பாரு, அந்த எல்லோ கலரு இந்த ஒயிட் கலர் வந்து நான் மூவ் பண்ணது சரியா? எல்லோ கலரில் ஆல்ரெடி இருந்த வெக்டர், ஒயிட் வந்து நான் டிஸ்பிளேஸ் பண்ண வெக்டர், கிரீன் வந்து ரிசல்டன்ட் வெக்டர். சரியா? கிரீன் ரிசல்டன்ட். ஓகேவா? yellow vector, white displace பண்ண vector. கரெக்டா? displaced vector. புரியுதா? yes.